இந்த உலகத்தில் ஒரு சில பர்சன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து அவங்களோட ஃபேஸை ரொம்ப ஸ்மைலாகவே வந்து காட்டிப்பாங்க. அவங்க முகத்தில் எப்பவும் பார்த்தீங்கன்னா ஒரு சிரிப்பு அப்படின்றது இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு பொறாமையாக கூட இருக்கும். என்னடா இவன் எப்போ பார்த்தாலும் ஒரே சிரிப்பாகவே சிரிச்சிட்ருக்கான், இவனுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து கிடையாதா, இருந்தால் இவனை மாதிரி பிரச்சனை இல்லாமல் சிரிச்சுக்கிட்டே வாழணும் அப்படின்னு கூட ஒரு சில பேர் நினைப்பாங்க. பட் அந்த சிரிப்புக்கு அர்த்தம் வந்து அது கிடையாது. ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அதிகமாக அவங்களோட வாழ்க்கையில் கொடுத்துட்டு போன வலிகளையும் காயத்தையும் மறக்கிறதுக்கு ட்ரை பண்ணி மறக்கவும் முடியாமல் அதை மறைக்கவும் முடியாமல் அப்படி ஒரு சிரிப்பால் அதையெல்லாம் வந்து மறைச்சிக்கிட்டு மற்றவங்க முன்னாடி நம்ம எப்போவுமே வந்து ஹாப்பியாக இருக்கிற மாதிரி தன்னை காட்டிக்கிட்டு மற்றவங்க நம்மளை பார்த்தா கூட அவங்க வந்து என்ன ஒரு பிரச்சனையில் இருந்தாலும் நம்மளை பார்க்கும்போது நம்மளோட சிரிப்பு அவங்களோட கவலையை மாற்றணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்படிப்பட்டவங்கள நம்ம எப்போவுமே வந்து தப்பாக நினைக்கக்கூடாது. அதே சமயத்தில் அவங்களுக்கு எந்த ஒரு கவலையும் கஷ்டமும் வந்து அவங்களோட லைஃப்பில் இல்லவே இல்லை அப்படின்ற ஒரு முடிவுக்கு நாமளாகவே வந்து வந்துடக்கூடாது. ஒரு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா பகலில் பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து தூக்கத்தை ரொம்ப பிடிச்சி போய் தூங்கிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அவங்க உண்மையாகவே வந்து தூக்கத்தை பிடிச்சி வந்து தூங்குறது கிடையாது. அவங்களோட உடலில் வந்து ரொம்ப பலவீனமாக இருக்கிற ஒரு காரணத்தினால அவங்க தூங்கி ரெஸ்ட் எடுக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இன்னும் ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா நைட்டில் தூங்கினா தூக்கமே வராது. ஸோ அவங்க தூங்காததுக்கு காரணம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவங்க மனசு வந்து ரொம்ப பலவீனமாக தான் இருக்குதுன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் 1008 கவலைகள் வந்து நம்ம மனசில் ஓடிட்டுருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிம்மதியான ஒரு தூக்கம் அப்படின்றது வந்து வராது அப்படின்றது தான் வந்து நிதர்சனமான உண்மை. உண்மையாகவே பார்த்திங்கன்னா ஒரு சில பர்சன் இப்போவும் வந்து அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருப்பீங்க லைஃப்பில். ஸோ நீங்கள் எந்த மாதிரியான சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட லைஃப்பில் உங்களோட மனசையும் உடம்பையும் வந்து யாருக்காகவும் வந்து வருத்திக்காதீங்க. உங்களோட லைஃப்பில் உங்களை நீங்கள் மாற்றிக்கிட்டு தேர்த்திக்கிட்டு தான் வந்து கண்டிப்பாக வாழ்ந்தாகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் தான் வந்து இருக்கீங்க. இதை நீங்கள் உணர்ந்து உங்களோட லைஃப்பில் இருக்கிற பிரச்சனைகளை கொஞ்சம் கண்டும் காணாமலும் விட்டுட்டீங்க அப்படின்னாவே உங்களோட லைஃப் வந்து உண்மையாகவே வந்து சூப்பராக இருக்கும். என்ன தான் வந்து கவலை கஷ்டம் இருந்தாலுமே பார்த்திங்கன்னா அது உங்களை பெரிய அளவில் வந்து பாதிக்காது. ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா நம்ம கஷ்டப்படுற காலத்தில் நம்மளுக்கு ஆறுதல் வார்த்தை வந்து கிடைச்சிடாதா, யார் மூலமாவது யாராச்சும் ஒரு வார்த்தை நம்மக்கிட்ட பேசிட மாட்டாங்களா அப்படின்ற ஏக்கம் இருக்க தான் செய்யும். பட் அதுக்காக உங்கள் லைஃப்பில் யாராவது ஆறுதல் சொல்ல கண்டிப்பாக வருவாங்க அப்படின்னு நினச்சி நீங்கள் உங்களை வருத்திக்கிறதுக்கு பதிலாக உங்களுக்கு நீங்களே வந்து ஆறுதல் சொல்ல பழகிக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் என்றைக்குமே வந்து ஆறுதலுக்காக அடுத்த ஆளை தேட மாட்டீங்க. ஒரு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்களை வந்து லைஃப்பில் இழந்திருப்போம். ஆனால் அது இழந்ததுக்கப்புறம் நம்ம இழந்துட்டோமே அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்மளோட லைஃப்பில் நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து இழந்திருக்க மாட்டோம். நம்ம லைஃப்பில் வந்து அதை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு தான் அர்த்தம், தொலைச்சிட்டிங்கன்னு தான் அர்த்தம். இதுக்கு இன்னொரு பேர் தவற விட்டுட்டோம் அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஒரு பொருளோ சரி ஒரு உறவோ சரி உங்கள் கூட இருக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக வந்து அதை அலட்சியப்படுத்தியிருப்பீங்க. அதனால தான் வந்து அதை இழந்திருப்பீங்க. ஸோ அதோட வேல்யூ தெரிஞ்சுது அப்படின்னா அதை நீங்கள் யாருக்காகவும் விட்டு கொடுத்துருக்கவும் மாட்டீங்க, விட்டுட்டு வந்திருக்கவும் மாட்டீங்க. இதுதான் வந்து உண்மை. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கும் உங்களுக்கும் இடையில பார்த்தீங்கன்னா சண்டை வரும்போது ஒரு சில பேர் வந்து என்ன நினைப்போம்னா அவங்களா வந்து பேசட்டும்னு நினைப்போம். பட் நம்ம வந்து விட்டு கொடுத்து போகணும் அப்படின்றத மறந்துடுவோம் அந்த இடத்துல. அப்படி மறக்கிறதுனால பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு உறவை வந்து நீங்கள் இழக்க தான் நேரிடும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பணத்தை மட்டுமே வந்து குறிக்கோளாக நினைக்கிறவங்க வந்து பாசத்தை என்றைக்குமே வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்றதும் ஒரு வகையான உண்மை தான். உங்களோட எல்லா விஷயத்துலையுமே பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து கண்டிப்பாக கூட வரவே மாட்டாங்க. ஏதாவது உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நம்மளுக்குன்னு ஓடி வந்து ஒரு சில உறவுகள் வந்து நிற்பாங்க. அப்படியாப்பட்ட ஒரு உறவு உங்கள் லைஃப்பில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அதை மிஸ் பண்ணிடாதீங்க. எப்படியாப்பட்ட உறவாக இருந்தாலும் எல்லாமே வந்து ஒரு லிமிட் தான், நம்ம கூட லாஸ்ட் வரைக்கும் எதுவும் கூட வராது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இது மாதிரி அடுத்தது யூஸ்ஃபுல்லான ஐடியாஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப்